மதுரையைச் சேர்ந்த தம்பதி திருப்பூரில் நிதி நிறுவனம் நடத்தி 20 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையைச் சேர்ந்தவர் முத்தையன். இவர் திருப்பூர் குமார் நகரில் குடும்பத்தோடு தங்கியிருந்து PN ரோட்டில் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். தன்னுடைய நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கொடுப்பதாக கூறி விளம்பரம் செய்தார். இதை நம்பி இவருடைய நிதி நிறுவனத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். இவர்களுக்கு அறிவித்தபடி வட்டியோடு பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நிறுவனத்தை பூட்டிவிட்டு அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். துணை போலீஸ் சூப்பரண்டு முருகானந்தம் மேற்பார்வையில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் 120க்கும் மேற்பட்டவர்களிடம் அதிக வட்டி கொடுப்பதாக கூறி 20 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து முத்தையன், அவருடைய மனைவி மஞ்சு, மகன் கிரண்குமார் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 48 வயது முத்தையன், அவரது மனைவி 47 வயது மஞ்சு, 22 வயது மகன் கிரண்குமார் ஆகிய 3 பேரையும் நேற்று கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் 8.5 சவரன் தங்க நகை ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூரை மையமாக வைத்து ஏற்கனவே பல மோசடிகள் அரங்கேறியுள்ளன. அந்த பட்டியலில் மதுரையைச் சேர்ந்த தம்பதியும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.